15,000 பட்ஜெட் என்கிட்ட இருக்குது. ஆனால் என்ன ஃபோன் வாங்குறதுன்னு தெரியல. ஏகப்பட்ட ஃபோன் இருக்கிறதுனால ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதில் நம்ம பெஸ்ட்டான 7 ஃபோன்ஸை 15,000 பட்ஜெட்டு கீழே செலக்ட் பண்ணி அதை தரவரிசை பண்ண போகிறோம். 7வது இடம், 6வது இடம், 5, 4, 3, 2, 1ன்னு எந்தெந்த இடத்துல என்னென்ன ஃபோன் இருக்குது, அதில் என்னென்ன விஷயம் நல்லா இருக்குது, கேமராவுக்கு ஒரு ஃபோன் நல்லா இருக்குது, பர்ஃபார்மன்ஸுக்கு ஒரு ஃபோன் நல்லா இருக்குது, டிஸ்பிளேக்கு ஒரு ஃபோன் நல்லா இருக்குது, உங்களுக்கு எந்த ஃபோன் வேணும், இல்லை ஆல்ரவுண்டராக எனக்கு எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவும் ஒரு சாய்ஸையும் நம்ம தெளிவாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வெல்கம் டு தமிழ் டுடே தரவரிசை. நம்மளோட தரவரிசையில் 7வது இடத்துல இருக்கிற ஃபோன் வேணும் பார்த்தீங்கன்னா ரெட்மியுடைய Note 13 5G. இந்த ஃபோன் யூஸ்வலாக வந்து 20,000 செக்மெண்ட்டில் தான் வரணும். பட் Note 14 லான்ச் பண்ணதுனால இது வந்து ப்ரைஸ் ட்ராப் ஆகிருக்குது. ஸோ 15,000 வாங்குறதுக்கு ஒரு ஒர்த்தான ஃபோனாக இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் முக்கியமாக 108 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடும், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சரும் இருக்குது. நம்ம கம்பேரிசனில் வச்சிருக்கிற இந்த லிஸ்ட்லேயே பெஸ்ட்டான கேமரா, அதாவது 108 மெகா பிக்சல் கேமரா இருக்குது இந்த ஃபோனில் தான். பட் லோ லைட்டில் மட்டும் கொஞ்சம் வந்து தர ரெடியாக இருக்குது. கேமரா ரிவ்யூவை பொறுத்தளவில் 16 மெகா பிக்சலில் ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் 7.6 mm திக்னஸ் இருக்குது. அது மாதிரி 173 கிராம் தான் வெயிட் இருக்குது. செக்மெண்ட்டில் கம்பேர் பண்ணும்போது இருக்கிறதுலே ஸ்லிம்மஸ்டான வெயிட் கம்மியான ஃபோன் இது. ஸோ அதுவும் நீங்கள் வந்து வாங்குறதுக்கான ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கும். அதே மாதிரி 33 வாட்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்லேயே சார்ஜர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 5000 mAh பேட்டரி இருக்குது. இது இல்லாமல் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், கார்னிங் உள்ள கிளாஸ் 5 சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இந்த ஃபோனுக்கு வந்து இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயம் நல்ல விஷயம் இருந்தாலும் எதுக்கு 7வது இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்க ப்ராசஸர். இதில் MediaTek 6080 அப்படின்ற ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது 6 நானோமீட்டரில் ஃபேப்ரிகேஷன் பண்ணப்பட்ட ப்ராசஸர். பட் இந்த ப்ராசஸர் நல்ல ப்ராசஸர் இல்லையான்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும். பட் இந்த செக்மெண்ட் இருக்கிற ப்ராசஸரை கம்பேர் பண்ணும்போது இருக்கிறதுலே லோவஸ்டான ப்ராசஸர் இருக்கிறதுனால இந்த ஃபோன் 7வது இடத்துல இருக்குது. இது மட்டும் இல்லாத டிஸ்பிளே வரும்போது 6.67 இன்ச்சில் ஒரு ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோனோட 8GB RAM மட்டும் 256GB ஸ்டோரேஜ் உள்ள அந்த வேரியன்ட் வந்து 15,000 ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணுறாங்க. இதோட லிங்க் நான் ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நம்மளோட தரவரிசையில் 6வது இடத்துல இருக்கிற ஃபோன் வரும் பார்த்தீங்கன்னா விவோவுடைய T3X இல்லை அப்படின்னா ஐக்யூடைய Z9X. ரெண்டுமே ஒரே ஃபோன் தான். நீங்கள் எந்த ஃபோன் உங்களுக்கு ப்ரிஃபரான கம்பெனியோ அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த ஃபோனை பொறுத்தவரை இதில் 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஹைலைட்டான விஷயமா இருக்குது. 44 வாட்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. சைடு மவுண்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே கிடையாது. முக்கியமாக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது AMOLED டிஸ்பிளே கிடையாது, LCD டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. 6.7 இன்ச்சில் ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே. இது 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் சப்போர்ட் பண்ணுது. அது மாதிரி கேமரா வரும்போது 50 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் நம்ம கம்பேர் பண்ணுற ஃபோன்ஸ்லேயே இருக்கிறதுலே லோவஸ்டான ஃப்ரண்ட் கேமரா உள்ள ஃபோன் இதுதான். இது இல்லாமல் இந்த ஃபோனில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ப்ராசஸர் தான் பொறுத்தவரை ஸ்னாப்டிராகனுடைய 6 Gen 1 அப்படின்ற ப்ராசஸர் வந்து இருக்குது. 4 நானோமீட்டரில் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர் இது. இந்த ஃபோனோட கேமரா அப்படின்னு பார்க்கும்பொழுது டே லைட்டில் எடுக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. போர்ட்ரைட்டில் எட்ஜ் டிடெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்குது. அது மாதிரி செல்ஃபின்னு வரும்போதுமே நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்குது. கேமரா பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு கேமரா அப்படின்னு சொல்லலாம். ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸை பொறுத்தவரை ஆண்ட்ராய்டு 14 ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கு இந்த ஃபோனில். 2 இயர்ஸ்க்கு வந்து மேஜர் அப்டேட்டும், ஒரு 3 இயர்ஸ்க்கு செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனுடைய 6GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜ் இல்லை அந்த வேரியன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13,249 வந்து சேல் பண்ணுறாங்க. நான் சொல்கிற விலை எல்லாமே கார்டு ஆஃபரை சேர்த்து தான். ஒரு வேளை நீங்கள் கார்டில் வாங்கலாம் அப்படின்னா ஒரு வேளை விலை கூட இருக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 1000 1500 கூட வரும். நம்மளோட தரவரிசையில் 5வது இடத்துல இருக்கிற ஃபோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா மோட்டோவுடைய G64 5G அப்படின்ற ஃபோன் தான். இந்த ஃபோனை பொறுத்தவரை MediaTek 7025 அப்படின்ற ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. 6 நானோமீட்டரில் பில்ட் பண்ணப்பட்ட ப்ராசஸர். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் இந்த ஃபோனில் 50 மெகா பிக்சலில் OIS கேமரா வந்து ரியர் சைடில் வந்து இருக்குது. 8 மெகா பிக்சலில் இன்னொரு சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா வரும்போது 16 மெகா பிக்சல் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்தவரை நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய கேமரா. நீங்கள் கேமரா ஓரியன்டான ஒரு ஃபோன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஒரு பெட்டரான சாய்ஸாக வந்து இருக்கும். பட் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் சேச்சுரேட்டடான ஒரு ஃபீல்டு இருக்குது. கேமரா பொறுத்தவரை 33 வாட்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கார்னிங் கிளாஸ் 3 வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் வந்து இருக்குது. சைட் மவுண்டர் ஃபிங்கர் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளே வரும்போது 6.5 இன்ச்சில் ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து LCD டிஸ்பிளே அப்படின்றது ஒரு விஷயம். அது இல்லாமல் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் சப்போர்ட் இருக்குது. 6.5 இன்ச் இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன ஃபோனாக வந்து இருக்கும். ஸோ எனக்கு கையடக்கமாக ஹேண்டியான ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க மோட்டோவை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். பட் இங்கே வந்து சின்ன மைனஸ்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டோட அப்டேட் வந்து ஒரு வருஷத்துக்கான அப்டேட் தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு 14 ஆல்ரெடி இருக்குது. ஆண்ட்ராய்டு 15 வரைக்கும் அப்டேட் கிடைக்குதுன்னு வாய்ப்பு இருக்குது. ஆனால் செக்யூரிட்டி பேச்சஸ் பொறுத்தவரை 3 இயர்ஸ் தரதா வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. 8GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜ் உள்ள அந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி 12,349 ரூபாய்க்கு ஆஃபர்லாம் போக சேல் பண்ணுறாங்க.
இதோட லிங்க் நான் ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நம்மளோட தரவரிசையில் 4வது இடத்துல இருக்க ஃபோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய M35 5G. இந்த ஃபோனை பொறுத்தவரை ரேட் வந்து கூட வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஆஃபரில் வந்து கிட்டத்தட்ட 14,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறதுனால இதை வந்து நம்ம இந்த தரவரிசையில் வந்து உள்ள கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச்சில் ஒரு ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் சப்போர்ட் இருக்குது. இதில் கேமரா பொறுத்தவரை 50 மெகா பிக்சல் OIS சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டாக நீங்கள் ஷேக் பண்ணி எடுத்தால் கூட ப்ராப்ளம் வந்து இருக்காது. அது மாதிரி 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடும் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சிங் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலான வைப்ரண்டான ஃபோட்டோஸ் வந்து டே லைட்டில் வந்து கிடைக்குது. லோ லைட் கண்டிஷன் வரும்போது நைட் மோடை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டு எடுத்தீங்கனாலே நல்ல ஒரு ஃபோட்டோ ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ கேமரா பொறுத்தவரை நல்ல ஒரு கேமரா உள்ள ஃபோன் இது. அது மாதிரி 13 மெகா பிக்சலில் ஒரு ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்குது. முக்கியமாக ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து ஆண்ட்ராய்டு 14 ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கு. 4 இயர்ஸ்க்கு வந்து OS அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ்க்கு செக்யூரிட்டி பேட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் நம்ம கம்பேர் பண்ணுற ஃபோன்ஸ்லேயே அதிகமான ஒரு OS அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறது இந்த டிவைஸ்க்கு மட்டும்தான். ஸோ அதனால் நீங்கள் OS அப்டேட் இதுக்கெல்லாம் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் சாம்சங்குடைய இந்த M35 வந்து மூவ் ஆகலாம். அதே மாதிரி இதில் ஹைலைட்னு பார்க்கும்போது NFC வந்து இருக்குது. பேப்பர் சாம்பர் கூலிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால நீங்கள் கேம்லாம் விளாடும் போது உங்களுக்கு சஸ்டெயினான பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். HDR10 இருக்குது. Wi-Fi 6 வந்து சப்போர்ட் இருக்குது. இதில் குறைகள்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ் தான் வந்து சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் பாக்ஸில் சார்ஜரும் ப்ரொவைட் பண்ணல. அதே மாதிரி இதில் 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு ஹியூஜான பேட்டரி, உங்களுக்கு பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும். சைட் மவுண்ட் ஃபிங்கர்பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஃப்ரண்ட் ப்ரொடெக்ஷன் வரும்போது கார்னிங் உள்ள கிளாஸ் பிக்டஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சுப்பீரியரான ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கிளாஸ் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் வந்து இருக்குது. அது மாதிரி ப்ராசர்னு பார்க்கும்போது சாம்சங் கூட Exynos 1380 தான் கொடுத்துருக்காங்க. 5 நானோமீட்டர்ல பில்ட் பண்ணப்பட்ட ப்ராசர். ஒரு நல்ல ப்ராசஸர் தான், ரொம்ப மோசமான ப்ராசர்னு சொல்ல முடியாது. கம்பேர் பண்ற ஃபோன்ஸ்ல இதோட பெஸ்ட்டான ப்ராசர் இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுலேயே ரொம்ப அதிகம். அதான் 9.1 mm திக்னஸ் இருக்குது. அது மாதிரி 222 கிராம்ஸ் வெயிட் இருக்குது. இது வந்து இருக்குதுலேயே இந்த செக்மெண்ட்ல இருக்கிற ஃபோன்லேயே அதிக வெயிட்டான ஃபோனாகவும் இருக்குது. இந்த சாம்சங் உங்களுக்கு பிடிக்கும், அந்த மாதிரி நான் சொன்ன அந்த பாசிட்டிவான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த ஃபோனுடைய 6GB ரேம் மற்றும் 128GB ஸ்டோரேஜ் உள்ள அந்த வேரியண்ட்டை நீங்கள் 14,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். லிங்க் வந்து ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நம்மளோட தரவரிசையில் 3வது இருக்கிற ஃபோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியுடைய P1 அப்படி இல்லைனா நார்சோ 70 அப்படின்ற ஃபோன். ரெண்டுமே ஒரே ஃபோன் அப்படின்றதுனால எந்த ஃபோனில் நீங்கள் எதை வேணாலும் வாங்கிக்கலாம், உங்களுக்கு ப்ரைஸ் எது கம்மியாக இருக்குதோ. ஸோ இந்த ஃபோனை பொறுத்தவரை முக்கியமாக ஹைலைட்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் UFS 3.1 சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபோன் எல்லாத்துலேயுமே UFS 2.2 தான் வந்து இருக்குது. ஸோ அந்த UFS 3.1னால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது இல்லை ஏதாவது டவுன்லோட் பண்ணும்போது இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இல்லை OS ரன் ஆகிறதுக்கு UFS உடைய 3.1 வெர்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இந்த ஃபோனில் 6.67 இன்ச்சில் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் சப்போர்ட் இருக்குது. 50 மெகா பிக்சலில் சோனியுடைய லைட்டியா 600 சென்சரை கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சிங் சென்சர் இருக்குது. 16 மெகா பிக்சலில் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா ரிவ்யூ பொறுத்தவரை டீசென்டான ரிசல்ட், நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது பகலில். லோ லைட்னு வரும்போது கண்டிப்பாக கிரைன்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் லோ லைட் ஃபோட்டோகிராஃபி ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா இந்த ஃபோன் நீங்கள் யோசிக்கணும். பட் டே லைட்டில் தான் எனக்கு முக்கியமாக எடுப்பேன் நினச்சிங்கன்னா இந்த ஃபோனில் இருக்க கேமரா ஓகே அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோனை பொறுத்தளவில் ஆண்ட்ராய்டு 14 ரன் ஆகுது. 2 இயர்ஸ்க்கு வந்து ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 இயர்ஸ்க்கு வந்து செக்யூரிட்டி அப்டேட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. பேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதனால சஸ்டெயினான பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். HDR சப்போர்ட் இருக்குது. அது மாதிரி 45 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸ்லேயே சார்ஜர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. 5000 mAh பேட்டரி இருக்குது. முக்கியமாக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். இதுக்கு முன்னாடி பார்த்தா 4 ஃபோனுமே சைட் மவுண்டட் தான். இப்போ தான் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஸ்டார்ட் ஆகுது. ப்ராசரை பொறுத்தவரை மீடியாடெக் 7050 அப்படின்ற ப்ராசஸர் 6 நானோமீட்டரில் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த செக்மெண்ட்லேயே இருக்கிறதுல ஒரு நல்ல பெஸ்ட்டான ஃபோன் தான். பட் நம்ம ஃபர்ஸ்ட் இடத்துல வச்சுருக்க ஃபோன் இதோட பெஸ்ட்டாக இருக்கிறதுனால இது 3வது இடத்துல வந்து இருக்குது. இதனுடைய விலை கரண்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6GB ரேம் மற்றும் 128GB ஸ்டோரேஜ் உள்ள அந்த வேரியன்ட் 13,499 ரூபாய்க்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் நான் வந்து ப்ராடக்ட்ஸில் கொடுக்குறேன், பாருங்க, செக் பண்ணி பாருங்க. ரியல்மி P1 ஸ்பீடுன்னு ஒரு ஃபோனை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸரை மாற்றிருக்காங்க. 7300 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது 15,000 ரூபாய்க்கு உள்ளே வராது. அது 16,000 அந்த ரேஞ்சில் வந்து போகும். 16,500 ரேஞ்சில் போகும் ஆஃபரோட சேர்த்து. அதனால அந்த செக்மெண்ட்லாம் கரெக்டாக உள்ள கொண்டு வர முடியல. ஒருவேளை உங்களுக்கு P1 மாதிரியே ஃபோன் வேணும், ஆனால் ப்ராசஸர் இன்னும் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரியல்மி P1 ஸ்பீட் இந்த ஃபோனை நீங்கள் வந்து வாங்குங்க. ஒரு 16,000 ரூபா அந்த ரேஞ்ச், 16,500 ரூபா அதிகபட்சம் உங்களுக்கு அந்த ரேஞ்சில் இப்போதைக்கு ஆஃபரில் வந்து போயிட்டு இருக்குது. நம்மளோட தரவரிசையில் 2வது இருக்க ஃபோனை பார்த்தீங்கன்னா நத்திங்குடைய CMF ஃபோன் அப்படின்ற ஃபோன் தான். இந்த ஃபோன் ஆல்ரெடி நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. நல்ல ஒரு யூனிக்கான ஒரு ஃபோன். ஸோ உள்ளே இருக்க OS எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமைஸாக நிறையா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க.
ஸோ நீங்கள் நத்திங் ஃபோன் அப்படின்னு வரும்பொழுதே அதில் இருக்க இந்த ஓஎஸ்க்காகவே நீங்கள் அந்த ஃபோன் வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான். இதை தாண்டி இதோடைய ஸ்பெக்குமே வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இதில் மீடியாடெக் கூட 7300 அப்படின்ற ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 4 நானோமீட்டராக பில்ட் பண்ணப்பட்ட ப்ராசர். UFS 2.0 வந்து கொடுத்துருக்காங்க. 6.67 இன்ச்சில் AMOLED டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் 128 சப்போர்ட் இருக்குது. அது மாதிரி 50 மெகா பிக்சல் சோனியோட IMX882 அப்படின்ற சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் வந்து இருக்குது. கலர் அக்யூரேட் சூப்பராக இருக்குது. ஷார்ப்னஸ் கிரேட்டாக இருக்குது. இந்த ஃபோனில் வந்து முக்கியமாக OIS வந்து கிடையாது. ஸோ கேமரா பொறுத்தவரை OIS இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். லோ லைட்டில் எடுக்கும் போதும் சரி, இல்லை நீங்கள் ஏதாவது கை ஷேக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் வந்து பிளரான இமேஜஸ் வராமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா OIS இல்லாதனால நீங்கள் லோ லைட்டில் எடுக்கும்போது லைட்டாக ஒரு ஷேக் இருந்தால் கூட அதில் வந்து பிளரான ஒரு இமேஜ் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்குது. அது இல்லாமல் இந்த ஃபோனில் 16 மெகா பிக்சலில் ஒரு ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. OS அப்டேட் பொறுத்தா 2 இயர்ஸ்க்கு வந்து ஆண்ட்ராய்டும் 3 இயர்ஸ் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. Wi-Fi 6 இந்த ஃபோனில் வந்து சப்போர்ட் இருக்குது. HJ10+ இருக்குது. Bluetooth 5.3 வந்து இருக்குது. 33 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஆனால் பாக்ஸில் சார்ஜர் ப்ரொவைட் பண்ணலை. ஸோ ஒரு சில வேரியண்ட்டில் மட்டும் அந்த ரியர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வீகல் லெதர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில வேரியண்ட்டில் நார்மலாக பிளாஸ்டிக் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் கவரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வேறு கலர்ஸ் எல்லாம் மாற்றிக்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுக்குறாங்க. ஒரு யூனிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா சார்ஜர் நீங்கள் தனியாக வாங்குற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் இந்த கேமராவில் கொஞ்சம் OIS இல்லாத ஒரு சில குறைகள் அது மட்டும் தவிர கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த மோனோ ஸ்பீக்கர் இதை தவிர ஓரளவுக்கு எல்லா ஃபீச்சருமே அந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக நீங்கள் நத்திங்குடைய அந்த OIS வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். வேறு லெவலில் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபோனுடைய 6GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜில் அந்த வேரியன்ட் நீங்கள் 13,000 இப்போ ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் லிங்க் நான் ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்து நம்மளோட தரவரிசையில் முதல் இடத்துல இருக்க ஃபோனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஃபர்ஸ் டுடே அப்படின்ட்டு நம்மளோட டெலகிராம் சேனல் அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். முக்கியமான அப்டேட்ஸ் அதாவது ஆஃபர்ஸ் சம்பந்தமான என்ன இது வந்தாலும் அதை வந்து அந்த சேனலில் உடனே நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஃபோன்ஸாக இருந்தாலும் சரி இல்லை வேறு மாதிரியான கேட்ஜெட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதில் என்னென்னலாம் ஆஃபரில் போயிட்டு இருக்கோ நல்ல நல்ல டீல்ஸ் எல்லாமே அதில் லைவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட தரவரிசையில் முதல்ல இருக்க ஃபோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியோடைய நார்சோ 70 டர்போ. ஸோ இந்த ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பிளேஸில் வந்து இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் ஏன் இதை முதலிடத்தில் வச்சுருக்கோம் அப்படின்றதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன். இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் அதாவது இப்போதைக்கு 15,000 சேல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஸ்பெக்கை வந்து வேறு எந்த ஃபோன்லையுமே கொடுக்கல. முக்கியமாக அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ இதில் என்ன அப்படி தாறுமாறான ஸ்பெக்ஸை கொடுத்து கிழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா, பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடான்னு எதுவும் சொன்னியா? இதில் ப்ராசஸர் அப்படிங்கும்போது இங்கே மீடியாடெக் 7300 எனர்ஜி அப்படின்ற ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 7300 அப்படின்றது இந்த செக்மெண்ட்டில் இருக்கிறதுல பெஸ்ட்டான ஒரு ப்ராசஸர். ஏற்கனவே நத்திங் ஃபுல்லாக அதே ப்ராசஸர் தான் இருக்குது. இங்கே கொஞ்சம் பேரை வந்து மாற்றி எனர்ஜின்றதெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி ப்ராசஸர் வைஸ் பெஸ்ட்டான ஒரு ப்ராசஸர். அது இல்லாமல் இதில் 6.67 இன்ச்சில் ஒரு ஃபுல் HD ப்ளஸ் OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. ரியர் கேமரா பொறுத்தவரை ஓம்னிவிஷனுடைய OV50D அப்படின்ற 50 மெகா பிக்சல் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சரும் வந்து இருக்குது. ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே நமக்கு வந்து கிடைக்குது. கொஞ்சம் ஓவர் சாச்சுரேட்டடாக இருக்குன்ற ஒரு சின்ன பிரச்சனைகள் தவிர கொஞ்சம் கேமராவும் நல்லா வந்து இருக்குது இந்த ஃபோனில். அது மாதிரி 16 மெகா பிக்சலில் சாம்சங் உடைய ஒரு சென்சர் வந்து ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஆண்ட்ராய்டு அப்டேட்டை பொறுத்தவரை 2 இயர்ஸ் OS அப்டேட்டும் 3 இயர்ஸ் செக்யூரிட்டி பேச்சஸ் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. வேப்பர் சாம்பர் கூலிங் வந்து இருக்குது. ஸோ நல்ல ப்ராசர் இருந்தால் மட்டும் போதாது, வேப்பர் சாம்பர் கூலிங் மாதிரியான கூலிங் சிஸ்டமும் வேணும். ஏன்னா சஸ்டெயினான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்போது தான் நான் பல தடவை சொன்ன மாதிரி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னாலே அங்கே வந்து நல்ல ஒரு கூலிங் சிஸ்டம் இருக்கணும். எப்போல்லாம் ஃபோனோட ஹீட்டிங் அதிகமாகுதோ அப்போலாம் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வந்து ரெடியூஸ் ஆகும். அந்த விதத்தில் இதில் நல்ல ஒரு வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி இருக்குது. 45 வாட்ஸில் இன்பாக்ஸில் சார்ஜரும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. கார்னிங் உள்ள கிளாஸ் வெக்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் வந்து இருக்குது. இது இல்லாமல் இதில் ஸ்டோரேஜ் டைப்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா UFS 3.1 கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த இடத்துலையுமே கொஞ்சம் குறைவு இல்லாமல் இந்த ஃபோன் வந்து இருக்குது. இப்போதைக்கு ரியல்மி நார்சோ 70 டர்போ தான் முதலிடத்தில் வந்து இருக்குது. இந்த ஸ்பெக்குக்கு வேறு எந்த ஃபோனும் கொடுக்க முடியுமா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டிசைன் வைஸும் சரி நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல டிசைன்லேயுமே சூப்பரான ஒரு டிசைன் கொடுத்துருக்கீங்க. அது மாதிரி கலருமே நல்லா இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு ஃபோனை சூப்பரான பட்ஜெட்டில் ஆல்ரவுண்டராக இருக்குது. முக்கியமாக அதுதான் இதில் வந்து முக்கியம். ஏற்கனவே பார்த்த மாதிரி கேமராவுக்கு ஒரு ஃபோன் பார்த்துட்டோம், பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் அது ஒரு ஃபோன் இருக்குது. பட் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரே ஃபோனில் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியோடைய நார்சோ 70 டர்போ ஃபோன் தான். ஸோ இந்த வீடியோ வந்து எந்த விதமான ஸ்பான்சர் கண்டென்ட்டும் கிடையாது, யாரும் நமக்கு ஸ்பான்சர் பண்ணலை. ஸோ இருக்குதுன்படி நம்ம நிறையா ரிசர்ச் பண்ணி இந்த வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். சும்மா ஏனோ தானோ போகிற போக்கில் போட்டு போகிற மாதிரிலாம் பண்ணலை. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் வந்து கீழே வந்து பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக்கும் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் சந்திப்போம். நான் ஜான்சன் தோஷ் ஃப்ரம் தமிழ் டெக். நன்றி, வணக்கம்.